பச்சை பசேல் என்ற வயல்வெளிகளும் வளைந்து நெளிந்து செல்லும் ஒற்றையடி பாதைகளும் கொண்ட ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்து வீட்டின் திண்ணையில் அமர்ந்து தன் கைகளில் இருந்த மருதாணி சிவப்பை பார்த்தபடி அமைதியாக புன்னகைத்து கொண்டிருந்தாள் பிரியா. ஏழை குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவளது அம்மா அவளை ஒரு குறையுமின்றி சுயமரியாதை உள்ள பெண்ணாக வளர்த்திருந்தார். என் பொண்ணுக்கு அமைய போற புருஷன் அவளை கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கணும் என்று அந்த தாய் தினமும் வேண்டாத தெய்வமில்லை. அந்த பிரார்த்தனை வீண் போகவில்லை. ரமேஷ் என்ற குணமான நேர்மையான மனிதன் பிரியாவின் கைப்பிடித்தான். ரமேஷ் நகரத்தில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தான். அவனது கிராமத்து வீடு ஒரு பெரிய கூட்டு குடும்பம். திருமணமான புதிதில் பிரியாவிற்கு அந்த வீடு ஒரு சொர்க்கமாகவே தெரிந்தது. ரமேஷின் பாசமும் அக்கறையும் அவளை நெகிழ வைத்தது. அவளது சின்ன சின்ன மௌனங்களை கூட ரமேஷ் எளிதில் படித்து விடுவான். அவளது முகம் சற்றே வாடினாலும், என்ன பிரியா, உடம்புக்கு எதுவும் முடியலையா, ஏன் ஒரு மாதிரி இருக்க என்று பதறி விடுவான். ஆனால் அந்த மகிழ்ச்சி சில நாட்களினோடு முடிவுக்கு வந்தது. திருமண விடுமுறை முடிந்து ரமேஷ் மீண்டும் நகரத்திற்கு புறப்பட வேண்டிய நாள் வந்தது. அன்று இரவு அறையின் ஜன்னல் வழியே தெரிந்த நிலவை பார்த்தபடி ரமேஷ் சோகமாக அமர்ந்திருந்தான். பிரியா அவன் அருகே சென்று நின்றாள். அவளது கண்களில் கண்ணீர் துளிர்த்திருந்தது. ரமேஷ் மெதுவாக அவளது கைகளை பற்றி கொண்டான். உன்னை இந்த வீட்டில், இந்த கிராமத்தில் தனியாக விட்டுட்டு எனக்கு நகரத்துக்கு போக கொஞ்சம் கூட மனசே இல்லை பிரியா. உன்னை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியாது. ஆனால் என்ன பண்ணுறது, குடும்ப சூழ்நிலை, அப்பாவோட மருத்துவ செலவு, வீட்டு கடன், நான் வேலைக்கு போய் தான் ஆகணும். குடும்பத்தை நடத்த வேண்டியது என் கட்டாயம் பிரியா என்று ரமேஷ் கண் கலங்கியபடி கூறினான். பிரியா தன் கண்ணீரை துடைத்து கொண்டு அவனது கைகளை அழுத்தமாக பற்றினாள். அவன் மீது அவளுக்கு அத்தனை காதல், அத்தனை நம்பிக்கை. அவனது கடமைகளும் தடைகளும் அவளுக்கு புரிந்தது. மறுநாள் காலையில் கிளம்பும் போது பிரியாவின் தலையில் கை வைத்து, சீக்கிரம் வந்துடுவேன் பிரியா, உடம்பை பார்த்துக்கோ, பத்திரமா இரு என்று சொல்லிவிட்டு ரமேஷ் கிளம்பினான். ரமேஷ் என்ற அடுத்த கணமே அந்த பெரிய வீட்டில் ஒரு சூனியம் குடியேறியது போல இருந்தது. பிரியாவிற்கு காலை எழுந்தவுடன் கேட்கும் அவனது குரல், இரவு தூங்கும் முன் அவனிடம் பகிரும் கதைகள் என எல்லாமே சட்டென்று நின்று போனது. அவனது நினைவுகளோடு வாழ பழகி கொண்டிருந்த பிரியாவிற்கு அடுத்த சில நாட்களிலேயே வீட்டின் நிஜமான முகமூடிகள் கலழத் தொடங்கின. அதுவரை ரமேஷின் முன்னிலையில் அன்பாக பேசிய மாமியார், நாத்தனார், மைத்துனர் என அனைவரும் பிரியாவை ஒரு மனித பிறவியாக கூட மதிக்கவில்லை. வீட்டில் உள்ள அனைவருக்குமே அவள் ஒரு சம்பளமில்லாத வேலைக்காரியாக மாறினாள். அதிகாலை 4 மணிக்கே ஊரே உறங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் பிரியா எழுந்துவிட வேண்டும். குளிர்கால குளிரிலும் கிணற்றிலிருந்து குடம் குடமாக தண்ணீர் இறைத்து வர வேண்டும். வாசல் பெருக்கி சாணம் தெளித்து கோலமிட வேண்டும். அதன் பின் சமையலறைக்குள் புகுந்து கரியும் புகையும் சூளும் அடுப்பை ஊதி எரிய வைக்க வேண்டும். மாமியார், மாமனார், மைத்துனர், நாத்தனார் என அத்தனை பேருக்கும் காஃபியிலிருந்து சாப்பாடு வரை பார்த்து பார்த்து செய்ய வேண்டும். இவ்வளவு வேலைகளையும் ஓடி ஓடி செய்தாலும் அவளுக்கு கிடைத்தது பாராட்டு அல்ல, வசைப்பாடல்கள் தான். சமையலறையில் சற்றே உப்பு கூடினாலோ அல்லது குறைந்தாலோ மாமியார் வீடே ரெண்டாகும்படி கத்துவாள். உங்க அம்மா வீட்டில் இதுதான் கத்து கொடுத்து அனுப்புனாங்களா, சாப்பாடு செய்ய துப்பில்லாதவ என்று அவளது குடும்பத்தையே கேலி பேசுவாள். நாத்தனார், மைத்துனரோ அவளை இந்த வீட்டின் மருமகள் என்ற எண்ணமே இல்லாமல் ஒரு கொத்தடிமையை பார்ப்பது போல ஏளனமாக பார்ப்பார். வேலை செய்து செய்து முதுகு வலித்து பிரியா திண்ணையில் ஒரு 2 நிமிடம் அமர்ந்தால் போதும், மாமியாரின் குரல் சாட்டையாய் வீசும். ஏண்டி, இங்க சொகுசு அனுபவிக்கவா வந்த, வேலைக்காரத்தனம் பண்ண வந்த இடத்துல மகாராணி மாதிரி வந்து உட்கார்ந்திருக்கா பாரு, போய் மாட்டுக்கு தீவனம் வை. பிரியாவின் கண்கள் குளமாகும். ஆனால் அழுது கொண்டே தன் கண்ணீரை துடைத்து கொண்டு மீண்டும் வேலை செய்ய தொடங்குவாள். ஏனெனில் அவளது அழுகுரலை கேட்க அந்த வீட்டில் யாரும் தயாராக இல்லை. வாரத்திற்கு ஒரு முறை ரமேஷ் ஃபோன் செய்யும் போது பிரியாவின் இதயம் படபடக்கும். அவனிடம் எல்லாவற்றையும் சொல்லி அழுதுவிடலாம் என்றுதான் தோன்றும். ஆனால் நகரத்தில் அவன் தனியாக படும் கஷ்டமும் அவனது உழைப்பும் அவளுக்கு நினைவுக்கு வரும். நாம இங்க நடக்கிறதை சொன்னா அவன் அங்க நிம்மதியா வேலை பார்க்க முடியாது. நாம அவனுக்கு மேலும் சுமையா இருக்கக்கூடாது என்று நினைத்து கொண்டு தன் தொண்டையை அடைத்த துக்கத்தை விழுங்கினாள். பிரியா, எப்படி இருக்க? வீட்டில் எல்லாரும் உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்களா? நீ ஏதும் கவலைப்படலையே என்று ரமேஷ் ஃபோனில் கேட்கும்போது, நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மாமா, அத்தையும் அண்ணியும் என்னை ரொம்ப அன்பாக பார்த்துக்கிறாங்க, நீங்கள் அங்கே உடம்பை பார்த்துக்கோங்க என்று அடுக்கடுக்காக பொய் சொன்னாள். ஆனால் இந்த மௌனமும் துயரமும் அவர்களின் உறவில் மெல்ல ஒரு விரிசலை ஏற்படுத்த தொடங்கியது. பிரியாவின் குரலில் இருந்த அந்த சோகத்தையும் தயக்கத்தையும் ரமேஷால் உணர முடிந்தது. ஆனால் காரணம் புரியவில்லை. ஏன் என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிற? உனக்கு என் மேலே ஏதும் கோபமா, இல்லை நகரத்தில் நான் யாரு கூடவாவது இருக்கேன்னு சந்தேகப்படுறியா என்று ரமேஷ் கேட்க தொடங்கினான். மறுபுறம் மன உளைச்சலில் இருந்த பிரியாவும், நீங்க அங்க என்ன பண்றீங்களோ எனக்கு என்ன தெரியும் என்று கோபமாக பேசிவிடுவாள். இருவருக்குள்ளும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட போனில் சண்டைகளும் வாக்குவாதங்களும் முளைத்தன. சில சமயங்களில் கோபித்து கொண்டு
நாட்கணக்கில் பேசாமல் கூட இருப்பார்கள். ஆனால் அந்த சண்டைகளுக்கு பின்னால் கோபம் இல்லை, ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாத தவிப்பும் சூழ்நிலையின் கொடுமையும் தான் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு இருண்ட சூழ்நிலையில்தான் பிரியாவின் வாழ்வில் ஒரு புதிய ஒளிக்கீற்று தோன்றியது. அவளது உடலில் ஏற்பட்ட மாற்றங்கள் அவளுக்குள் ஒரு புதிய உயிர் துளிர்த்திருப்பதை உணர்த்தின. ஆம், பிரியா கர்ப்பமாக இருந்தாள். இந்த நற்செய்தியை கேட்டவுடன் போனில் மறுமுனையில் இருந்த ரமேஷ் அப்படியே ஸ்தம்பித்து விட்டான். அவனது கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது. பிரியா, நிஜமாவா சொல்ற? நான் நான் அப்பாவாக போறேனா? நிஜமாவா பிரியா என்று குழந்தையைப் போல திரும்ப திரும்ப கேட்டு போனிலேயே அழுதுவிட்டான். அவனது குரலில் இருந்த அந்த எல்லையற்ற மகிழ்ச்சி பிரியாவின் நெஞ்சை நிறைத்தது. அவளது அத்தனை வலியும் அந்த ஒற்றை நொடியில் மறைந்தது போல இருந்தது. இந்த விஷயம் தெரிந்ததும் அதுவரை அவளை வசைபாடிய மாமியாரின் குரலில் சற்றே மென்மை கூடியது. வாரிசு வரப்போகிறது என்ற எண்ணத்தில் நாத்தனாரும் அவளை பார்த்து புன்னகைத்தாள். எல்லாவற்றையும் விட பெரிய விஷயம், பிரியாவிற்கும் ரமேஷிற்கும் இடையே இருந்த சண்டைகளும் சந்தேகங்களும் பனி போல உருகின. அவர்களின் காதல் முன்பை விட பல மடங்கு அதிகரித்தது. ரமேஷ் இப்போது தினமும் ஃபோன் செய்தான். பிரியா, இன்னைக்கு மாத்திரை சாப்பிட்டியா? சரியான நேரத்துக்கு சாப்பிடு, ரொம்ப நேரம் நின்று வேலை செய்யாத, டாக்டர் சொன்னபடி ரெஸ்ட் எடு பிரியா என்று அன்பால் அவளை நனைத்தான். பிரியாவும் தன் வயிற்றை தடவியபடி உள்ளே வளரும் தன் குழந்தையிடம் பேசத் தொடங்கினாள். கண்ணா, நீதான் என் வாழ்க்கையோட வரம். உன்னாலதான் எங்க அப்பா அம்மாவுக்குள்ள இருந்த சண்டையெல்லாம் தீர்ந்தது. நீ வந்தா இந்த வீடே மாறிடும்டா என்று கனவு கண்டாள். மாதங்கள் மெல்ல நகர்ந்தன. பிரியாவின் வயிறும் பெரிதாக தொடங்கியது. மாமியார் குடும்பத்தின் மறைமுக குத்தல்களையும் வேலை பளுவையும் அவளது தாய்மை என்ற சக்தி அவளை தாங்க வைத்தது. பிரசவ காலம் நெருங்கிய போது ரமேஷ் தன் வேலையிலிருந்து சில நாட்கள் விடுப்பு எடுத்துக்கொண்டு கிராமத்திற்கு வந்தான். அவனை கண்டதும் பிரியாவின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அவளது கைகளை பற்றி கொண்ட ரமேஷ், இனி உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் பிரியா. முதல்ல என் குழந்தையை கையில ஏந்துவேன், அப்புறம்தான் மற்றதெல்லாம் என்றான் உறுதியாக. அந்த நாளும் வந்தது. பிரசவ வார்டில் பிரியா கடுமையான பிரசவ வலியால் துடித்து கொண்டிருந்தாள். ஆனால் ரமேஷ் ஒரு நொடி கூட அவளை விட்டு நகரவில்லை. அவளது கைகளை தன் கைகளுக்குள் பொத்திக்கொண்டு, பிரியா பயப்படாத, நான் இருக்கேன், உன்னால முடியும் என்று தைரியம் சொல்லிக்கொண்டே இருந்தான். மணி கணக்கான போராட்டத்திற்கு பிறகு அந்த அறைக்குள் ஒரு பிஞ்சு குழந்தையின் அழுகுரல் ஒலி. ஆம், பிரியாவிற்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. செவிலியர் அந்த பளபளக்கும் குழந்தையை பிரியாவின் அருகில் கிடத்திய போது அவள் அனுபவித்த அத்தனை நரக வேதனையும் மாயமாய் மறைந்தது. அந்த சின்னஞ்சிறு முகம், குட்டி விரல்கள், மூடியிருந்த கண்கள், அவளது இருண்ட வாழ்க்கைக்குள் சூரியன் நுழைந்தது போல இருந்தது. ரமேஷின் கண்களிலும் கண்ணீர். அவன் தன் மகனை மெதுவாக கைகளில் ஏந்தி, பிரியா, இது நம்ம ராகுல், நம்ம அன்பு செல்லம் என்றான். ராகுலின் வருகை அந்த வீட்டிற்குள் தற்காலிகமாக பேரமைதியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்தது. பிரியா நாள் முழுக்க தன் மகனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவன் அழுதாள், பதறினாள், அவன் புன்னகைத்தால் அவளது உலகம் மலர்ந்தது. ரமேஷும் குழந்தையை தன் நெஞ்சோடு அணைத்தபடி வீட்டை சுற்றி வலம் வந்தான். ஆனால் அந்த மகிழ்ச்சியின் நாட்கள் மிக மிக குறுகியவை என்பதை பிரியா அப்போது அறிந்திருக்கவில்லை. வறுமை என்ற அரக்கன் மீண்டும் அவர்களின் கதவை தட்டினான். ரமேஷ் மீண்டும் நகரத்திற்கு வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அவன் கிளம்பும் நாள் வந்தது. குழந்தையை மீண்டும் மீண்டும் முத்தமிட்ட ரமேஷ் பிரியாவின் முகம் பார்த்து சொன்னான், இந்த தடவை சீக்கிரம் வந்துடுவேன் பிரியா. என் ராகுலையும் உன்னையும் ரொம்ப நாள் பிரிய மாட்டேன், பத்திரமா இருங்க. அவன் வழக்கம் போல படியேறி சென்றான். ஆனால் விதி அவனுக்காகவும் பிரியாவிற்காகவும் காத்து கொண்டிருந்த அந்த பெருந்துயரத்தின் அத்தியாயம் அப்போதுதான் தொடங்கவிருந்தது. வெப்பம் தகிக்கும் ஒரு மதிய நேரம் கிராமத்து வீடே ஒருவித நிசப்தத்தில் மூழ்கி இருந்தது. சமையலறை வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு தன் பிஞ்சு மகன் ராகுலை மடியில் கிடத்தி மெதுவாக விசிறியால் விசிறி கொண்டிருந்தாள் பிரியா. தொட்டிலில் தூங்கும் மகனின் முகத்தை பார்க்கும்போது மட்டும் அவளுக்குள் இருக்கும் தனிமை பாரம் சற்றே குறையும். மாமா நகரத்துக்கு போய் சில வாரங்கள் ஆகிடுச்சு, இந்த முறை சீக்கிரம் வந்துடுவேன்னு சொல்லியிருக்காரு. வந்ததும் ராகுலுக்கு நல்ல துணி எடுக்கணும் என்று தன் கணவனின் நினைவுகளில் மூழ்கி இருந்தாள் பிரியா. அப்போதுதான் கயிற்று கட்டிலின் ஓரத்தில் கிடந்த ரமேஷின் பழைய மொபைல் ஃபோன் அலறியது. பிரியா ஃபோனை எடுத்து பார்த்தாள். அது ரமேஷின் ஃபோன் நம்பர் இல்லை, ஏதோ ஒரு புதிய எண். நெஞ்சில் ஒரு இனம் புரியாத நடுக்கத்துடன் ஃபோனை ஆன் செய்து காதில் வைத்தாள். எதிர்முனையில் இருந்து வந்த குரல் மிகவும் பதற்றமாகவும் இரைச்சலாகவும் இருந்தது. ஹலோ, ரமேஷ் குடும்பத்தாரா பேசுறீங்க? அம்மா, கொஞ்சம் தைரியமா கேளுங்க. ரமேஷ் வேலை முடிஞ்சு பைக்ல வரும்போது ஒரு லாரி மோதி பயங்கரமான விபத்து நடந்துடுச்சு. தலையில பலத்த காயம். நாங்க ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வரதுக்குள்ள அவரு உயிர் பிரிஞ்சிடுச்சுமா. அந்த ஒற்றை வார்த்தை பிரியாவின் காதுகளில் இடி முழக்கமாய் இறங்கியது. சுற்றி இருந்த உலகம் அப்படியே ஒரு நொடி ஸ்தம்பித்து நின்றது போல இருந்தது. கையில் இருந்த போன் நழுவி தரையில் விழுந்து சிதறியது. மாமா என்ற நெஞ்சை பிளக்கும் கதறலுடன் பிரியா அப்படியே தரையில் சரிந்தாள்.
அவளது அலறல் கேட்டு மாமியாரும் மைத்துனரும் ஓடி வந்தனர். விஷயம் தெரிந்ததும் வீடே அல்லோலப்பட்டது. ஆனால் பிரியாவால் அதை நம்பவே முடியவில்லை. இல்லை, என் மாமாவுக்கு எதுவும் ஆகியிருக்காது. என்னை விட்டுட்டு அவர் போக மாட்டார். காலையில கூட போன்ல பேசினாரே என்று பித்து பிடித்தவள் போல் சுவற்றில் முட்டிக்கொண்டு அழுதாள். அவளது வாழ்வின் மொத்த ஆதாரமும் ஒட்டுமொத்த நம்பிக்கையும் அந்த ஒரே ஒரு போன் காலில் நொறுங்கி போயின. ஆனால் அந்த துயரத்தின் உச்சகட்ட கொடுமை அடுத்த சில நிமிடங்களிலேயே அரங்கேறியது. ரமேஷின் நண்பர்கள் நகரத்தில் இருந்து போன் செய்து உடலை கிராமத்திற்கு கொண்டு வர ஏற்பாடுகள் செய்வதாக கூறினர். அப்போது மாமியாரும் மைத்துனரும் பேசிய வார்த்தைகள் அங்கிருந்த மனித நேயத்தையே சுட்டரிப்பது போல் இருந்தது. மைத்துனர் வரட்டு தொண்டையை நனைத்து கொண்டு சொன்னார், அங்கிருந்து பாடியை கிராமத்துக்கு கொண்டு வர வண்டி வாடகை, அப்புறம் காரியம் பண்ற செலவுன்னு ஏகப்பட்ட காசு ஆகுமே. இப்ப எங்க கிட்ட கையில் ஒரு பைசா கூட இல்லையே, செலவு பண்ண முடியாது. மாமியாரும் தன் மகனின் உடலை தீண்டக்கூட நினைக்காமல், ஆமாப்பா, பெத்த புள்ள போயிட்டான்னு எனக்கும் நெஞ்சு வெடிக்குதுதான். ஆனா இல்லாத காசுக்கு நாங்க எங்கே போவோம்? பாடியை அங்கேயே ஏதாச்சும் பண்ண சொல்லிடுங்க என்று குரூரமாக கை விரித்தாள். பெற்ற மகனின் உடலை கொண்டு வர பணம் இல்லை என்று மறுத்த அந்த மனிதர்களின் முகமூடிகள் முற்றிலும் கலன்றன. இதை கேட்ட அதிர்ச்சியில் உறைந்த பிரியா மாமியாரின் கால்களில் விழுந்து, அத்தை, அவர் உங்க புள்ள அத்தை, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க, அவரை ஒரே ஒரு முறை நான் பார்க்கணும் அத்தை என்று கதறினாள். ஆனால் அந்த நச்சு மனிதர்களின் இதயங்கள் கரையவில்லை. நல்ல வேளையாக ரமேஷின் மேல் உண்மையான அன்பு வைத்திருந்த அவனது நண்பர்கள் உன்னதமானவர்களாக இருந்தனர். பணத்தை பற்றி கவலைப்படாதீங்க, ரமேஷ் எங்களோட சகோதரன், அவனுக்கான எல்லா செலவையும் நாங்க பார்த்துக்கிறோம் என்று கூறி அவர்களே வண்டி பேசி ரமேஷின் உடலை கிராமத்திற்கு கொண்டு வந்தனர். மறுநாள் விடியற் காலையில் முற்றத்தில் ஒரு வண்டி வந்து நின்றது. வண்டியின் பின்பக்கத்தில் இருந்து வெள்ளை துணியில் சுற்றப்பட்ட ஒரு உடல் இறக்கப்பட்டது. அதை பார்த்ததும் பிரியாவின் கால்கள் நடுங்கின. ஓடி சென்று அந்த உடலின் மீது விழுந்து புரண்டாள். வெள்ளை துணியை விலக்கி ரமேஷின் முகத்தை பார்த்தபோது அவளது கண்கள் அப்படியே உறைந்து போயின. அந்த நெற்றியில் குங்குமம் சூட்டி அவளுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்த மனிதன் இப்போது எந்த சலனமும் இன்றி மூடிய கண்களோடு கிடந்தான். மாமா, எழுந்திருங்க மாமா, சீக்கிரம் வந்துடுவேன்னு சொல்லிட்டு இப்படி வெள்ளை துணியை போத்திக்கிட்டு வந்து நிக்கிறீங்களே, இது அநியாயமா மாமா? இனி நானும் இந்த விடிவெள்ளியும் யாரை நம்பி வாழ்வோம் என்று அவளது நெஞ்சு வெடிக்கும் கதறல் அங்கிருந்த ஒட்டுமொத்த கிராமத்து மக்களையும் கண்ணீர் சிந்த வைத்தது. ராகுல் மிகவும் சிறிய குழந்தை என்பதால் சுற்றியிருந்த கூட்டத்தையும் தன் தாயின் அழுகையையும் பார்த்து மிரண்டு போய் அவனும் அழத் தொடங்கினான். பிரியா ஒரு கையில் தன் மகனை அணைத்து கொண்டு மறு கையால் கணவனின் முகத்தை தடவி அழுது கொண்டே இருந்தாள். இறுதி சடங்கிற்கான நேரம் வந்தது. சுடுகாட்டு நெருப்பின் கனல் காற்றில் பறக்க பிரியாவின் மாங்கல்யமும் அவளது வாழ்வின் அத்தனை வண்ணங்களும் கனவுகளும் அந்த நெருப்போடு சேர்ந்து சாம்பலாகி போயின. அன்று இரவு பிரியா ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்காமல் இருண்ட வரவேற்பறையின் மூலையில் ராகுலை தன் நெஞ்சோடு அணைத்தபடி பிணமாக கிடந்தாள். அவளது குங்குமம் உதிர்ந்து வாழ்வே பாழடைந்து நின்றது. இந்த கொடுமையான சூழலில் இருந்து எப்படியாவது தப்பித்து விட வேண்டும் என்று பிரியா நினைத்தாள். மறுநாள் அவளை பார்ப்பதற்காக அழுது கொண்டே வந்த தன் தாயின் கைகளை பிடித்து கொண்டு கெஞ்சினாள். அம்மா, என்னை உன்னோட கூட்டிட்டு போயிடுமா? இந்த வீட்டில் இருக்கிறவங்களை நினைச்சா எனக்கு பயமா இருக்குமா? இவங்க மனுஷங்களே இல்லை. என் மாமா இல்லாத இந்த வீட்டில் என்னால் வாழ முடியாதுமா, என்னை விட்டுடாதம்மா என்று தாயின் மடியில் முகம் புதைத்து அழுதாள். ஆனால் வறுமையில் வாடிக்கொண்டிருந்த அவளது தாயோ நெஞ்சு உருகினாலும் தன் குடும்ப சூழ்நிலையை நினைத்து அழுது கொண்டே பிரியாவின் தலையை கோதினாள். என் செல்ல மகளே, உன் நிலைமையை பார்த்து என் குடலே நடுங்குதுடி. ஆனா நம்ம வீட்டு நிலைமை உனக்கு தெரியும் தானே கண்ணா? உன் அண்ணன் பார்க்கிற கூலி வேலைக்கு நாம கஞ்சிக்கு கஷ்டப்படுறோம். இதுல உன்னையும் இந்த சின்ன குழந்தையையும் கூட்டிட்டு வந்தா உங்க அண்ணியும் அண்ணனும் சும்மா இருப்பாங்களா? தினமும் வீட்டுல சண்டையாகும். உன்னை நாங்க எப்படிடி வச்சு பார்ப்போம்? பெத்த தாயா இருந்தும் நான் எவ்வளவு துர்திஷ்டசாலி பார்த்தியா என்று கைவிரித்து அழுது கொண்டே கிளம்பினாள். தன் தாயின் வார்த்தைகளில் இருந்த கசப்பான உண்மை பிரியாவிற்கு புரிந்தது. அங்கும் போய்த்தான் ஒரு சுமையாக இருக்கக்கூடாது என்று நினைத்தாள். வேறு வழியின்றி தன் மகனின் எதிர்காலத்திற்காகவும் அவனுக்கு ஒரு வேளை கஞ்சி கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் அதே நரகத்தில் எஞ்சிய வாழ்நாளை கழிக்க பிரியா சம்மதித்தாள். ஆனால் வரப்போகும் நாட்கள் இன்னும் எவ்வளவு கொடூரமானவை என்பதை அவளது அப்பாவி மனம் அப்போது கணித்திருக்கவில்லை. ரமேஷ் மறைந்து 10ஆம் நாள் காரியங்கள் முடிந்ததுதான் தாமதம். அந்த வீட்டின் அத்தனை மனிதர்களும் தங்களின் அசல் முகத்தை காட்டத் தொடங்கினர். அதுவரை பிரியாவும் ரமேஷும் ஒன்றாக வாழ்ந்து கனவுகள் கண்ட அந்த சின்னஞ்சிறு அறை அவளிடம் இருந்து பறிக்கப்பட்டது. இனிமே இந்த ரூம்ல என் பெரிய மகன் தங்குவான். புருஷன் இல்லாதவளுக்கு எதுக்கு தனியா ரூம்? போய் அந்த வரவேற்பறை மூலையில கெட என்று இரக்கமின்றி உத்தரவிட்டாள் மாமியார். அறை மட்டுமல்ல, பிரியாவின் திருமணத்திற்காக அவளது பெற்றோர் கஷ்டப்பட்டு போட்ட சில சவரன் நகைகள், பட்டுப்புடவைகள், ஏன் அவளது அன்றாட பயன்பாட்டு பாத்திரங்கள் வரை அனைத்தையும் மாமியார் தன் வசப்படுத்தி கொண்டாள்.
எல்லாம் இந்த வீட்டு சொத்து. இங்க இருக்கணும்னா நாங்க சொல்றபடிதான் கேட்கணும் என்று மிரட்டினாள். ஒரு பழைய கரையான்கள் அரித்த கயிற்றுக்கட்டிலும் வரவேற்பறையின் இருண்ட ஒரு மூலையும்தான் பிரியாவுக்கும் அவளது 1.5 வயது மகன் ராகுலுக்கும் சொந்தமானது. அங்கிருந்துதான் பிரியாவின் நரக வாழ்க்கை முறைப்படி தொடங்கியது. விடியற் காலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்பே உடலெங்கும் வலியோடு எழ வேண்டும். பனிக்காலத்து குளிரிலும் நடுங்கிக் கொண்டே வாசல் பெருக்கி மாடுகளுக்கு தீவனம் வைத்து அண்டா அண்டாவாக தண்ணீர் சுமக்க வேண்டும். சமையலறையில் புகையோடு போராடி அத்தனை பேருக்கும் 3 வேளையும் சமைத்து பரிமாற வேண்டும். எல்லாரும் சாப்பிட்டு முடித்த பிறகு மிச்சமிருக்கும் காய்ந்த சோறும் குழம்பு பாத்திரத்தின் அடியில் ஒட்டியிருக்கும் கசடும் தான் பிரியாவின் உணவாக இருந்தது. பல நாட்கள் உணவில்லாமல் வெறும் தண்ணீரை மட்டும் குடித்துவிட்டு பசியோடு கயிற்றுக்கட்டிலில் சுருண்டு கிடந்தாள். ஆனால் தன் பசியை விட தன் பிஞ்சு மகன் ராகுல் பசியால் அழக்கூடாது என்பதில் மட்டும் கண்ணும் கருத்துமாய் இருந்தாள். தனக்கு கிடைக்கும் அந்த அரைகுறை உணவிலும் பாதியை தன் மகனுக்கு ஊட்டி மகிழ்ந்தாள். பிரியா தன் உடம்பில் ஏற்படும் வலிகளையும் அவமானங்களையும் கூட தாங்கிக் கொண்டாள். ஆனால் அவளது இரத்தமான ராகுல் அந்த வீட்டில் நடத்தப்பட்ட விதம் அவளது இதயத்தை ரணமாக்கியது. அந்த வீட்டில் ராகுல் ஒரு குழந்தையாக பார்க்கப்படவில்லை, மாறாக ஒரு தேவையற்ற சுமையாகவே பார்க்கப்பட்டான். அப்பன் போனாலும் இந்த சுமையை தின்னி பண்டாரத்தை எங்க தலையில விட்டுட்டு போயிட்டான். வீணா ஒரு வயிறு வளருது என்று மாமியாரும் நாத்தனாரும் கேட்கும்படியே வசைப்பாடுவார்கள். ராகுல் எப்போதாவது பசியில் அழுதுவிட்டால் இவனை முதல்ல வாயை மூட சொல்லுடி, வேலை செய்ய விடாம உயிர் எடுக்கிறான் என்று மாமியார் கத்துவாள். ஒரு நாள் மாலை நேரம் தெருவில் மற்ற குழந்தைகளுடன் ராகுல் விளையாடி கொண்டிருந்தான். குழந்தைகள் விளையாடும் போது ஏற்படும் சாதாரண சின்ன சண்டைதான். அதை பார்த்து கொண்டு வந்த மைத்துனர் எந்த ஒரு இரக்கமும் இன்றி, ஏண்டா இங்க வந்து சண்டை போடுறியா தருதலை என்று கத்திக்கொண்டு ராகுலின் பிஞ்சு கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டார். அந்த அறையின் சத்தம் சமையலறையில் இருந்த பிரியாவின் நெஞ்சில் இடியாக இறங்கியது. 1.5 வயது குழந்தையின் கழுத்து ஒரு புறமாக சரிந்து உதடு கிழிந்து ரத்தம் வடிய தொடங்கியது. குழந்தை பயத்திலும் வலுவிலும் அலறிக்கொண்டே ஓடி வந்து சமையலறையில் நின்ற தன் தாயின் கால்களை கட்டிக்கொண்டு அழுதான். பிரியா பதறிப்போய் அவனை தூக்க முற்பட்டாள். ஆனால் வாசலில் நின்று அவளை கொலை வெறியோடு முறைத்து பார்த்து கொண்டிருந்த மைத்துனரின் கண்கள் அவளை அப்படியே உறைய வைத்தன. எதிர்த்து ஏதாச்சும் பேசின உன்னையும் சேர்த்து வெளுத்திடுவேன் என்பது போல இருந்தது அவரது பார்வை. பிரியா பயந்து போய் அப்படியே நின்று விட்டாள். அழுது கொண்டே தன் தாயின் முகத்தை பார்த்த ராகுலின் கண்களில் வலியை விட ஒரு பெரும் ஏமாற்றம் தெரிந்தது. ஏன் அம்மா, அவங்க என்னை இவ்வளவு பலமா அடிக்கும்போது நீ என்னை ஏன் காப்பாத்தல, ஏன் பேசாம நிக்கிற என்று அந்த பிஞ்சு கண்கள் அவளிடம் மௌனமாக கேள்வி கேட்பது போல இருந்தது. மகனை நெஞ்சோடு அணைத்து கொண்டு சத்தம் இல்லாமல் அழுவதை தவிர அந்த பாவியால் வேறொன்றும் செய்ய முடியவில்லை. நாட்கள் செல்ல செல்ல கொடுமைகளின் வீரியம் அதிகரித்தது. ஒரு நாள் மதியம் பிரியா முந்தைய நாள் இரவு முழுக்க ராகுலுக்கு உடல்நிலை சரியில்லாததால் தூங்காமல் இருந்தாள். அன்று பகல் முழுக்க மாடாய் உழைத்துவிட்டு சமையலறையின் ஒரு ஓரத்தில் சற்றே கண் அயர்ந்திருந்தாள். அப்போது அங்கு வந்த நாத்தனார் தூக்க கலக்கத்தோடு, ஏய் பிரியா, எனக்கு ஒரு கப் டீ போடு என்று அதிகாரமாக கூறினாள். உடல் சோர்வினால் பிரியா சட்டென்று எழ கொஞ்சம் தாமதமானது. அதற்குள் அந்த நாத்தனாருக்கு கோபம் தலைக்கேறியது. கேட்டு இவ்வளவு நேரமாகுது, இன்னும் என்ன சொகுசா தூக்கம் வேண்டியிருக்கு என்று கத்திக்கொண்டே அடுப்பில் கொதித்து கொண்டிருந்த டீ பாத்திரத்தை அப்படியே எடுத்து பிரியாவின் வலது கையில் மீது ஊற்றினாள். அந்த பாவி ஆ அம்மா என்ற பிரியாவின் மரண ஓலம் அந்த வீட்டின் சுவர்களில் முட்டி எதிரொலித்தது. சுடு தண்ணீர் பட்ட அடுத்த கணமே அவளது கையில் தோல் வெந்து சிவந்து உதிர்ந்தது. எரியும் நெருப்பை அள்ளி கையில் வைத்தது போன்ற பயங்கரமான வலி. பிரியா கையை உதறிக்கொண்டு தரையில் விழுந்து துடித்தாள். ஆனால் அங்கிருந்த மாமியாரோ நாத்தனாரோ அவளுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட தந்து உதவவில்லை. அடுத்த முறை கூப்பிட்டா பறந்து வரணும், அதுக்குத்தான் இந்த சூடு என்று சொல்லிவிட்டு போனாள். அந்த அரக்க குணம் படைத்த நாத்தனார் அம்மாவின் அலறல் கேட்டு ஓடி வந்த பிஞ்சு மகன் ராகுல் பிரியாவின் வெந்த கையை பார்த்து மிரண்டு போனான். அவனது பிஞ்சு கன்னத்தில் கண்ணீர் ஆறாக ஓடியது. மெதுவாக தன் தாயின் அருகில் அமர்ந்து அவளது வெந்த கையை தன் குட்டி கைகளால் பற்றி கொண்டு வலிக்கக்கூடாது என்பதற்காக தன் பிஞ்சு வாயால் ஃபூ ஃபூ என்று ஊதி ஊதி அழுதான். தன் அழுகையை அடக்கிக் கொண்டு பிரியாவின் முகத்தை தன் குட்டி விரல்களால் துடைத்துவிட்டு விம்மலோடு சொன்னான், அம்மா உனக்கு ரொம்ப வலிக்குதாமா? இந்த அத்தை ரொம்ப கெட்டவங்கம்மா, சித்தப்பாவும் கெட்டவங்க. நாம ஏன் இங்கே இருக்கணும்? நாம இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது தூரமா போயிடலாமா ப்ளீஸ்மா என்று குழந்தை கதறியது. மகனின் வார்த்தைகளை கேட்ட பிரியாவின் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. போவதற்கு ஒரு சொந்த வீடு இல்லை, கையில் ஒரு பைசா காசு இல்லை, ஆதரிக்க தாயும் இல்லை, இந்த உலகத்தில் தங்களுக்கு என்று யாருமே இல்லை என்ற கசப்பான நிஜம் அவளை வாட்டியது. தன் வெந்த கையை விட தன் நெஞ்சில் ஏற்பட்ட வலி அதிகமாக இருக்க மகனை தன் இடது கையால் இறுக அணைத்து கொண்டு தன் இதயத்தையும் பொத்திக்கொண்டு
அந்த இருண்ட சமையலறையில் அழுது தீர்த்தாள் பிரியா. நரகத்தின் வாசல் அவளை முழுமையாக விழுங்கியிருந்தது. மாலை மங்கும் நேரம். சூரியனின் கடைசி கதிர்கள் மறைந்து மெல்ல இருள் சூழ்ந்து கொண்டிருந்தது. வரவேற்பறையின் ஜன்னல் ஓரத்தில் ஒரு பழைய மர நாற்காலியின் மீது ஏறி நின்றபடி வானத்தையே பார்த்து கொண்டிருந்தான் 3 வயதை நெருங்கும் ராகுல். அவனது பிஞ்சு உள்ளங்கைகள் ஜன்னல் கம்பிகளை இறுக்கமாக பற்றியிருந்தன. கண்கள் கலங்கி இருக்க அவன் வானத்தை பார்த்து குசுகுசுப்பான குரலில் பேசத் தொடங்கினான். அப்பா, மேலே இருந்து எங்களை பார்க்குறீங்களாப்பா? இன்னைக்கு காலையில் சித்தப்பா என்னை ரொம்ப பலமாக அடிச்சிட்டாங்கப்பா. அத்தை எனக்கு மதியம் சாப்பாடே தரலை. அம்மா அவங்க தட்டில் இருந்த கொஞ்சோண்டு சோற்றை எனக்கு ஊட்டி விட்டாங்க. அம்மாவோட கையும் வெந்து போயிருக்குப்பா. அவங்க தினமும் அலறாங்க. நீங்கள் எப்பப்பா எங்களை உங்க கூட கூட்டிட்டு போக போறீங்க? மகன் தனியாக நின்று வானத்திடம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் சமையலறையில் இருந்த பிரியாவின் நெஞ்சில் ஈட்டியாய் பாய்ந்தது. ஓடி வந்து மகனை தூக்கி கொண்டு அழ வேண்டும் என்று நினைத்தாள். ஆனால் அவளது கால்கள் நகர்வதற்குள் வீட்டின் வாசலில் ஒரு கார் வந்து பிரேக்கிட்டு நின்ற சத்தம் கேட்டது. கிராமத்து தெருவில் கார் வருவது அரிதான விஷயம் என்பதால் திண்ணையில் அமர்ந்திருந்த மைத்துனரும் உள்ளே இருந்த மாமியாரும் உடனே வாசலுக்கு ஓடினர். காரிலிருந்து 30 வயது மதிக்கத்தக்க கம்பீரமான தோற்றமுடைய இளைஞன் ஒருவன் இறங்கினான். அவனது கையில் ஒரு கருப்பு நிற பயண பெட்டி இருந்தது. அவன் நேராக வீட்டிற்குள் நுழைந்தான். வரவேற்பறையில் நின்ற பிரியாவை பார்த்ததும் அவன் கண்கள் கலங்கின. யாரது? யார் வேணும் உங்களுக்கு என்று கராரான குரலில் கேட்டார் மைத்துனர். வந்தவன் தன் கண்களை துடைத்து கொண்டு, என் பெயர் தீபக். நான் ரமேஷோட நெருங்கிய நண்பன். நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் நகரத்துல சொந்தமா ஒரு சின்ன தொழில் தொடங்கினோம். ரமேஷ் விபத்துல இறந்தப்போ என்னால அவனோட இறுதி சடங்குக்கு வர முடியல. ஏன்னா நானும் அந்த விபத்து நடந்தப்போ அவன் கூடத்தான் இருந்தேன். எனக்கும் பலத்த காயம் ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில இருந்தேன். இப்பத்தான் குணமாய் வரேன் என்றான். தீபக்கின் கையில் இருந்த பணப்பெட்டியை கண்டதும் மாமியாரின் கண்களில் பேராசை மின்னியது. நொடி பொழுதில் அவளது குரல் தேனாக மாறியது. ஐயோ, என் புள்ள ரமேஷோட நண்பனா நீ? பாப்பா உட்காரு. ரமேஷ் போனதுல இருந்து இந்த வீடே பாலாகிடுச்சுப்பா. அவனோட நினைப்பாவே இருக்கு என்று போலியாக கண்ணீர் வடித்தாள். மைத்துனரோ ஒரு படி மேலே போய், ஆமா தீபக், தம்பி போன துக்கம் எங்களை இன்னும் விட்டு போகல. அது சரி, கையில் என்ன பெட்டி? கொடுங்க, நான் வாங்கி உள்ள வைக்கிறேன். இந்த ஊர் நிலைமை சரியில்லை என்று பெட்டியை பறிக்க முயன்றார். தீபக் சற்றும் தயங்காமல் பெட்டியை பின்னுக்கு இழுத்து தன் பிடியை இறுக்கிக் கொண்டான். அவனது முகம் தீவிரமடைந்தது. மன்னிக்கவும், இந்த பெட்டியையும் இதில் இருக்கும் பணத்தையும் நான் உங்ககிட்ட கொடுக்க முடியாது. ரமேஷும் நானும் கஷ்டப்பட்டு உழைச்ச தொழிலோட லாப பங்கு இது. இதில் ரமேஷோட வியர்வை இருக்கு. இதை அவனோட மகன் ராகுலிடம் மட்டும்தான் ஒப்படைப்பேன். அதுதான் முறை என்று தீபக் கராராக கூறினான். என்னப்பா இப்படி பேசிட்ட? அவ இந்த வீட்டு மருமகள். அவளுக்கும் இந்த குழந்தைக்கும் நாங்க தானே கஞ்சி ஊத்துறோம். அப்போ காசு எங்க கைக்கு தானே வரணும் என்று மாமியார் சண்டைக்கு வந்தாள். தீபக் பிரியாவையும் ராகுலையும் ஏறிட்டு கூர்ந்து பார்த்தான். பிரியாவின் கிழிந்து போன பழைய புடவை, அவளது வலது கையில் கன்றி போயிருந்த கொடூரமான தீக்காயம், ராகுலின் கால்களில் இருந்த தேய்ந்து போன ஒற்றை செருப்பு, அனைத்தையும் அவனது கூர்மையான கண்கள் கவனித்தன. நீங்க இவங்களை எப்படி காப்பாத்துறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது என்று தீபக் கோபத்துடன் மைத்துனரை பார்த்து சொன்னான். ஒரு குழந்தைக்கு கூட நல்ல துணி இல்லை. பிரியாவின் கையில் இருக்கும் காயம் எப்படி வந்தது? எனக்கு எல்லாமே புரியுது. உங்களை நம்பி ரமேஷோட உழைப்பை ஒப்படைக்க நான் முட்டாள் இல்லை. மைத்துனருக்கு கோபம் தலைக்கேறியது. ஏய், யாருக்கிட்ட வந்து அதிகாரம் பண்ற? மரியாதையா பெட்டியை வச்சுட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போ, இல்லைன்னா நடக்கிறதே வேற என்று தீபக்கின் சட்டையை பிடிக்க பாய்ந்தார். தீபக் சற்றும் அசரவில்லை. அவன் மெதுவாக தன் பாக்கெட்டில் இருந்து மொபைல் போனை எடுத்தான். நான் சும்மா வரல, ஆதாரத்தோட வந்திருக்கேன். எல்லாரும் இதை நல்லா பாருங்க என்று சொல்லி ஒரு வீடியோவை ஆன் செய்து அவர்களின் முகத்திற்கு நேரே காட்டினான். வீடியோவில் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவு உடலெங்கும் கட்டுகளுடனும் முகத்தில் இரத்த கரைகளுடனும் ஆக்சிஜன் முகமூடி பொருத்தப்பட்ட நிலையிலும் உயிருக்கு போராடி கொண்டிருந்தான் ரமேஷ். அவனது கடைசி நிமிடங்கள் அவை. அவனது கை தீபக்கின் கைகளை இறுக்கமாக பற்றி இருந்தது. வீடியோவில் ரமேஷ் உடைந்த திக்கிய குரலில் பேசினான். தீபக், என் ஆயுசு முடிய போகுதுன்னு எனக்கு தெரியுதுடா. எனக்கு பிறகு என் அப்பாவி மனைவி பிரியாவையும் என் பிஞ்சு மகன் ராகுலையும் நினைக்கத்தான் எனக்கு நெஞ்சு வலிக்குது. எங்க வீட்டில் அவளை கொடுமைப்படுத்துவாங்கடா. அவங்களை அனாதையா விட்டுடாத. என் பிரியாவுக்கு இந்த உலகத்துல யாரும் இல்லை. அவ சம்மதிச்சா நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் மகனுக்கு ஒரு அப்பாவா இருந்துடுடா. இது என் கடைசி ஆசை. எனக்கு சத்தியம் பண்ணி கொடுடா. மறுபுறம் தீபக் அழுது கொண்டே, ரமேஷ், நீ எதற்கும் கவலைப்படாதே. உன் குடும்பம் இனி என் குடும்பம். உன் மனைவியையும் மகனையும் என் கண் இமை போல பார்த்துப்பேன். இது உன் நண்பனோட சத்தியம் என்று கூறும் காட்சியோடு வீடியோ முடிந்தது. அந்த வீடியோவை கண்டதும் மாமியாரும் மைத்துனரும் அப்படியே சிலையாய் உறைந்து போயினர். அவர்களின் வாயிலிருந்து
ஒரு வார்த்தை கூட வரவில்லை. பெத்த மகனின் கடைசி மரண வாக்குமூலம் தங்களின் குரூரத்தை அம்பலப்படுத்தியதை அவர்களால் மறுக்க முடியவில்லை. தீபக் மெதுவாக போனை பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு பிரியாவின் அருகே வந்தான். அவனது கண்கள் மரியாதையோடும் பாசத்தோடும் அவளை நோக்கின. பிரியா, ரமேஷ் ஆஸ்பத்திரியில சாகும்போது கூட உங்க 2 பேரை பத்தி மட்டும்தான் கவலைப்பட்டான். அவனுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றவும் உங்களையும் ராகுலையும் இந்த நரகத்துல இருந்து மீட்கவும் நான் வந்திருக்கேன். உங்களை என் கூட கூட்டிட்டு போக நினைக்கிறேன். உங்களுக்கு சம்மதமா? இந்த தீபக்கை நீங்க நம்பலாமா என்று கனிவோடு கேட்டான். தன் வாழ்வில் முதலாக தனக்காகவும் தன் மகனுக்காகவும் ஒரு ஆண்மகன், அதுவும் தன் கணவனின் உண்மையான நண்பன் துணிச்சலுடன் வந்து நிற்பதை பிரியா கண்டாள். அவளது இதயம் பல வருட பாரத்திலிருந்து விடுபட்டது போல உணர்ந்தாள். அவள் ராகுலின் சின்னஞ்சிறு கைகளை தன் கைகளில் இறுக்கமாக பற்றி கொண்டான். தன் மாமியார் குடும்பத்தினரை நிமிர்ந்து பார்த்து தன் வாழ்நாளின் முதல் தைரியமான முடிவை எடுத்தாள். எனக்கு சம்மதம், நான் உங்க கூட வரேன் என்று தெளிவான உறுதியான குரலில் கூறினாள். அவளது வார்த்தைகள் மாமியாரின் குடும்பத்தின் முகத்தில் விழுந்த சவுக்கடியாக இருந்தது. பிரியா விறுவிறுவென்று வரவேற்பறையின் மூளைக்கு சென்றாள். அங்கிருந்த ஒரு பழைய பையில் ராகுலின் சில துணிகளையும் தன் கணவன் ரமேஷின் ஒற்றை புகைப்படத்தையும் மட்டும் எடுத்துக்கொண்டாள். அந்த வீட்டிலிருந்து அவளுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. தீபக் அவளது பையை தாங்கி கொண்டு முன்னால் நடக்க பிரியா ராகுலின் கையை பிடித்துக்கொண்டு அந்த வீட்டின் வாசற்படியை நோக்கி நடந்தாள். மாமியாரும் நாத்தனாரும் தூர நின்று எரியும் கண்களோடு பார்த்து கொண்டிருந்தார்களே தவிர தடுக்கும் தைரியம் எவருக்கும் வரவில்லை. அவள் அந்த வீட்டின் வாசற்படியை தாண்டிய போது ஒரு பெரும் புயல் அவளது வாழ்வை கடந்து சென்றது போன்ற நிம்மதி ஏற்பட்டது. இருண்ட நரகத்தின் எல்லைகளை தாண்டி தீபக் என்ற ஒளியின் பின்னால் தன் மகனின் புதிய எதிர்காலத்தை நோக்கி தைரியமாக அடியெடுத்து வைத்தாள் பிரியா. கிராமத்து நரகத்திலிருந்து புறப்பட்ட கார் பரபரப்பான சென்னை நகரத்தின் தெருக்களுக்குள் நுழைந்தபோது பிரியாவின் நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. கார் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் முன்னால் வந்து நின்றது. தீபக் அவளையும் ராகுலையும் 3வது மாடியில் இருந்த அவனது வீட்டிற்கு அழைத்து சென்றான். வீடு சிறியதுதான், ஆனால் நுழைந்த உடனேயே ஒரு அமைதியான இதமான சூழல் பிரியாவை வரவேற்றது. வாசலில் ஒரு சிறிய துளசி மாடம், பளபளப்பான தரை, சுவர்களில் மென்மையான வண்ணங்கள் என எல்லாமே அழகாக இருந்தன. அந்த வீட்டில் மாமியாரின் வசவுகளோ மைத்துனரின் குரூர பார்வைகளோ கருகிய சமையலறை புகையோ இல்லை. நீண்ட வருடங்களுக்கு பிறகு பிரியா பயமின்றி தன் நுரையீரல்கள் நிறைய காற்றை சுவாசிப்பது போல உணர்ந்தாள். அன்று இரவு ராகுல் பயண களைப்பில் கயிற்று கட்டிலுக்கு பதிலாக கிடைத்த மெத்தையில் நிம்மதியாக உறங்கி போனான். பிரியா ஹாலின் ஒரு மூலையில் தயக்கத்துடன் நின்று கொண்டிருந்தாள். சமையலறையிலிருந்து அவளுக்கு ஒரு டம்ளர் தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்த தீபக் அவளது தயக்கத்தை புரிந்து கொண்டு கனிவோடு பேசத் தொடங்கினான். பிரியா, நீங்க இன்னும் பயத்துல தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இனி உங்களை யாரும் இங்க மிரட்ட முடியாது, வசைப்பாட முடியாது. உங்க மனசுல ரமேஷுக்கு இருக்கிற இடத்தை நான் ஒருபோதும் பறிக்க மாட்டேன். அவன் என் உயிர் நண்பன். சமூகம் நமக்காக கேட்கும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் நாம முறைப்படி சட்டம் மூலமா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா நீங்க என் மனைவியாத்தான் வாழணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. நாம இறுதி வரைக்கும் நல்ல நண்பர்களா, இந்த ராகுலோட பெற்றோரா மட்டுமே கூட வாழலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் என்றான் தீபக். அவளது சுய மரியாதைக்கும் உணர்வுகளுக்கும் தீபக் கொடுத்த அந்த அசாத்திய மதிப்பு பிரியாவின் கண்களில் கண்ணீரை பெருக்கியது. இத்தனை வருட நரக வாழ்க்கையில் அவளை ஒரு மனித பிறவியாக கூட யாரும் மதிக்காத போது அவளது விருப்பத்தை கேட்டு மதிக்கும் இந்த மனிதன் மீது அவளுக்குள் ஒரு இமாலய மரியாதை துளிர்த்தது. நாட்கள் மெல்ல நகரத் தொடங்கின. பிரியாவின் வாழ்வில் இருந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக மறையத் தொடங்கியது. காலையில் எழும்போது இன்று யார் நம்மை திட்டப் போகிறார்களோ என்ற பதற்றம் அவளுக்கு இல்லை. நிம்மதியாக எழுந்து குளித்து சமையலறையில் காஃபி போட்டு எடுத்துக்கொண்டு ஹாலுக்கு வருவாள். தீபக் அவளிடம், அவசரமே இல்லை பிரியா, சமையலை மெதுவா கவனிங்க, உடம்பை கெடுத்துக்காதீங்க என்று சொல்லும்போது அவளுக்குள் புது தெம்பு பிறக்கும். கட்டாயத்தினாலோ பயத்தினாலோ வேலை செய்த அவளுக்கு இப்போது தீபக்கின் உடைகளை அயன் செய்வதிலும் அவனுக்கு பிடித்த உணவை சமைப்பதிலும் ஒரு ஆத்மார்த்தமான திருப்தி கிடைத்தது. எல்லாவற்றையும் விட ராகுலின் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்தது. கிராமத்தில் யாராவது கதவை பலமாக தட்டினால் கூட நடுங்கி போய் தாயின் சேலைக்கு பின்னால் ஒளிந்து கொள்ளும் அந்த பிஞ்சு குழந்தை இப்போது கலகலவென்று சிரிக்கத் தொடங்கியது. தீபக் ராகுலை நகரின் மிகச்சிறந்த ஒரு பள்ளியில் சேர்த்தான். அவனுக்கு பளபளக்கும் புதிய சீருடை, அழகான ஸ்கூல் பேக், விதவிதமான பொம்மைகள் என எல்லாவற்றையும் வாங்கி குவித்தான். மாலை நேரங்களில் தீபக் ராகுலை வெளியில் அழைத்து செல்வான்.
பூங்காக்களுக்கு கூட்டி சென்று அவனுடன் சேர்ந்து ஓடி பிடித்து விளையாடுவான். அவனுக்கு பிடித்த சாக்லேட்களையும் ஐஸ்கிரீம்களையும் வாங்கி கொடுப்பான். வார இறுதியில் மால்களுக்கு அழைத்து சென்று புது புது உலகத்தை காட்டுவான். வெளியில் சென்றுவிட்டு திரும்பி வரும்போதெல்லாம் ராகுல் ஓடி வந்து பிரியாவின் மடியில் சாய்ந்து கொண்டு, அம்மா, இன்னைக்கு தீபக் மாமா எனக்கு பெரிய கார் பொம்மை வாங்கி கொடுத்தாங்கம்மா, என்னை ஐஸ்கிரீம் கடையில் ஊஞ்சல்ல உட்கார வச்சாங்கம்மா என்று மூச்சிறைக்க கதைகள் சொல்லும்போது பிரியா தன் மகனின் பிரகாசமான முகத்தை பார்த்து பூரித்து போவாள். வானத்தை பார்த்து தன் அப்பாவிடம் அழுது கொண்டே புகார் சொன்ன ராகுல் இப்போது பூமியில் நின்றபடி தன் சந்தோஷங்களை எண்ணிக்கொண்டிருந்தான். ஒரு நாள் மாலை தீபக் சோபாவில் அமர்ந்து ஏதோ ஒரு ஃபைலை பார்த்து கொண்டிருந்தான். ராகுல் தன் பொம்மை காரை ஓட்டியபடி தீபக்கின் கால்களுக்கு அருகில் விளையாடி கொண்டிருந்தான். திடீரென ராகுல் நிமிர்ந்து பார்த்து சற்றும் யோசிக்காமல், அப்பா, இந்த காரோட டயர் கலண்டுருச்சுப்பா, மாட்டி தரீங்களா என்று அழைத்தான். அவ்வளவுதான். அந்த அப்பா என்ற ஒற்றை சொல்லை கேட்டதும் தீபக்கின் கையில் இருந்த ஃபைல் நழுவி விழுந்தது. அவனது கண்கள் ஆனந்த கண்ணீரால் குளம் போல நிரம்பின. ஃபைலை அப்படியே போட்டுவிட்டு ராகுலை வாரி எடுத்து தன் நெஞ்சோடு இறுக அணைத்து கொண்டான். கதவு இடுக்கில் நின்று இதை பார்த்து கொண்டிருந்த பிரியாவின் நெஞ்சமும் உருகியது. இரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகள் மட்டுமே பாசத்தை தந்து விடாது. தூய்மையான அன்பின் வழியே இதயங்கள் இணையும் என்பதை அவள் உணர்ந்தாள். மேல் உலகத்திலிருந்து ரமேஷும் இதை பார்த்து நிம்மதி அடைவான் என்று அவளது மனம் எண்ணியது. தீபக் எல்லையற்ற அன்பும் பாதுகாப்பான அரவணைப்பும் பிரியாவின் உடைந்த இதயத்தை முழுமையாக குணப்படுத்தியது. ரமேஷின் நினைவுகள் அவளது மனதின் ஒரு பக்கத்தில் அழியாத காவியமாக இருந்தாலும் இருளில் தவித்த தனக்கு தீபமாய் வந்த தீபக் மீதான காதலும் ஈர்ப்பும் அவளுக்குள் மெல்ல துளிர்க்க தொடங்கியது. ஒரு நாள் இரவு குழந்தைகள் தூங்கிய பிறகு பிரியா பால்கனியில் நின்று குளிர்ந்த காற்றை ரசித்து கொண்டிருந்தாள். தீபக் அவள் அருகே வந்து நின்றான். பிரியா மெதுவாக தன் கையை நீட்டி தீபக்கின் கரங்களை முதலாக பற்றினாள். தீபக் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தான். தீபக், என் வாழ்க்கையில ரமேஷ் கொடுத்த காதலை என்னால் மறக்க முடியாதுங்கிறது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை. இந்த நிமிஷத்துல இருந்து என் மனசும் என் வாழ்க்கையும் முழுசா உங்களுக்கு மட்டுமே சொந்தம் அப்படிங்கிறதும் எனக்கு உங்களை காதலிக்க கற்றுக் கொடுத்ததே உங்களுடைய இந்த தூய்மையான அன்புதான். நான் இனி முழுமையா உங்களுடையவள் தீபக் என்று தன் மனதில் இருந்த காதலை கண்ணீரோடு வெளிப்படுத்தினாள். தீபக்கின் முகம் எல்லையற்ற மகிழ்ச்சியால் ஒளிர பெற்றது. அவன் அவளது நெற்றியில் முத்தமிட்டு அவளது கைகளை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டான். அன்று முதல் அந்த வீட்டில் கணவன் மனைவி என்ற உன்னதமான பந்தத்தின் நிஜமான காதல் வாசம் வீசத் தொடங்கியது. சில வருடங்கள் ஓடி மறைந்தன. அவர்களின் மகிழ்ச்சியான குடும்பத்திற்கு மேலும் ஒரு வரமாய் பிரியாவின் வயிற்றில் மீண்டும் ஒரு புதிய உயிர் உருவானது. 9 மாதங்களுக்கு பிறகு மருத்துவமனையில் பிரியாவின் கைகளில் ஒரு தேவதை வந்து விழுந்தாள். ஆம், அவர்களுக்கு பேரழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தது. ராகுலுக்கு தன் குட்டி தங்கையை பார்த்ததும் சந்தோஷம் தாங்கவில்லை. யாரும் என் தங்கச்சியை தொடக்கூடாது, நான் தான் அவளை பார்த்துப்பேன் என்று வீடே கதியென கிடந்தான். இப்போது சென்னை நகரின் ஒரு அழகான சொந்த பிளாட்டில் அவர்கள் வசித்து வருகிறார்கள். வறுமையும் ஏளனமும் கண்ணீரும் மட்டுமே மிச்சம் இருந்த பிரியாவின் வாழ்வில் தீபக் என்ற உன்னத மனிதனின் வடிவில் இறைவன் ஒரு புதிய விடியலை, நிரந்தரமான மகிழ்ச்சியை தந்திருந்தான். எத்தனையோ கொடுமைகளையும் துயரங்களையும் கடந்த பிரியா இப்போது தன் அன்பு கணவன் தீபக், மகன் ராகுல் மற்றும் குட்டி மகளுடன் நிஜமான நிறைவான பேரானந்தத்துடன் தன் புதிய வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறாள். சூழ்நிலைகள் ஒரு மனிதனை எவ்வளவுதான் உடைத்து போட்டாலும் நேர்மையான ஒரு அன்பு கரமும் சரியான துணையும் கிடைத்தால் கருகி போன வாழ்க்கையும் மீண்டும் வசந்தமாய் மலரும் என்பதற்கு பிரியாவின் வாழ்க்கையே ஆக சிறந்த சாட்சி. உங்களது கருத்துக்கள் மற்றும் ஆதரவிற்கு நன்றி. இந்த தொடர்கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் எந்த ஊரிலிருந்து இந்த கதையை படிக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கூறினால் அது எனக்கு ஒரு சிறந்த பரிசாக அமையும். தொடர்ந்து ஆதரவளிக்கும் உங்களது அன்புக்கும் நம்பிக்கைக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் அடுத்த ஒரு புதிய விறுவிறுப்பான கதையில் சந்திப்போம். மகிழ்ச்சியுடனும் ஆரோக்கியத்துடனும் இருங்கள். நன்றி.